அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம். 1967 வருஷம் மகா சிவராத்திரியின் போது பெரியவா ஸ்ரீசைலம்ங்கிற பெரிய க்ஷேத்திரத்தில் இருந்தா அப்படிங்கிறத பார்த்துன்னு வரோம். அந்த ஸ்ரீசைலத்தில் இருக்கிறதே தான் ஆதிசங்கரருக்கு ஒரு மண்டபம் கட்டி அதில் 4 சிஷ்யாலோட ஆதிசங்கரை பெரியவா பிரதிஷ்டை பண்ணினா அங்க. ஏன்னா ஆதிசங்கருக்கும் ஸ்ரீசைலத்துக்கும் ரொம்ப நெருங்கின தொடர்பு உண்டு. ஆச்சாரியாளுக்கு ரொம்ப பிரியமான க்ஷேத்திரம் இந்த ஸ்ரீசைலம். அந்த ஸ்ரீசைலத்துக்கு இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா, மகாபாரதத்தில் சொல்லப்பட்டது, பஞ்சபாண்டவர்கள் ஒருத்தலான பஞ்சபாண்டவர்கள்ல ஒருவரான அர்ஜுனனுக்கு பரமேஸ்வரன் வேட ரூபத்துல கிராத ரூபம் அப்படின்பா, வேட ரூபத்துல அர்ஜுனனோட சண்டை போட்டு அவனோட திறமையை சோதிச்சு பாசுபதம்ங்கிற தன்னோட அஸ்திரத்தை கொடுத்ததா சொல்லப்படுறது. அது நடந்த இடமும், அந்த அர்ஜுனனுக்கு பாசுபதாஸ்திரம் கிடைச்ச இடமும் இந்த ஸ்ரீசைலம் அப்படின்னு சொல்லப்படுறது. இப்படி பல சிறப்பு வாஞ்சது இந்த ஸ்ரீசைலம் அப்படிங்கிற க்ஷேத்திரம். அந்த ஸ்ரீசைலத்துல சிவராத்திரி தரிசனம் ரொம்ப விசேஷமா சொல்லப்படுறது. அந்த சிவராத்திரி தரிசனத்துக்காக தான் பெரியவா போனா. அதே போல அங்க ஆச்சாரியாளோட பிம்பம் பிரதிஷ்டை பண்ணி கும்பாபிஷேகம் நடந்தது. அப்படி அங்க பெரியவா இருக்கிறது கஜான ராமச்சந்திரியரை எப்படி முன்னாலேயே அனுப்பிச்சு அவருக்கு காலம் நெருங்கி இருக்கிறத பெரியவா தீர்க்க திருஷ்டினால பார்த்து அவரை வீடு போய் சேர முடியுமா பண்ணினா அப்படிங்கிறத பார்த்தோம். ஏதோ அவரோட புள்ள வீட்டுக்கு மட்டும் அனுப்பல, பெரு வீடுக்கே அனுப்பிச்சிருக்கா அப்படின்னு தெரியுது. அதே போல பெரியவாளோட அனுகிரகம் அப்படிங்கிறது அந்தந்த காலகட்டத்தில் அவாவாளுக்கு போறவாளுக்கெல்லாம் எப்படி எல்லாம் உதவி பண்ணிட்டு இருக்கு, எப்படி எல்லாம் அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கிறது ஒரு ஆச்சரியமா இருக்கும். ஜி.ஆர். நடராஜர் அப்படின்னு ஒரு பரம பக்தர், அவளுக்கு கோவிந்தபுரம் சொந்த ஊர், மடத்துக்கு நிறைய கைங்கரியம் பண்ணக்கூடியவர். இந்த ஜி.ஆர். நடராஜர் என்ன பண்ணார், ஸ்ரீசைலத்துக்கு போனார் பெரியவா இருக்கிறதே தரிசனம் பண்றதுக்கு. அப்ப தன்னோட நண்பர் ஒருவரோட ஒரு கார் எடுத்துன்னு போனார். கார் எடுத்துன்னு போய் பெரியவா தரிசனம் எல்லாம் எடுத்து எல்லாம் பண்ணினார். திரும்பி வரத்தே ஒரு நாளைக்கு சாயந்தரம் உத்தரவு வாங்கிட்டார், நாங்க ஊருக்கு போயிட்டு வரோம் அப்படின்னு. பெரியவா உடனே பிரசாதத்தை கொடுத்தா, போயிட்டு வான்னு ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பிச்சுட்டா, உத்தரவு கொடுத்துட்டா. இவர் அனுஷ்டானங்கள்லாம் முடிச்சுட்டு ராத்திரி கிளம்பி வரத்தே பாதி தூரம் வந்தோடனே வண்டி பிரேக் டவுன் ஆயிடுத்து, நின்றுடுத்து. என்ன எது காரணம் புரியல. அப்புறம் இவர் பார்த்தாக்க அவர் வண்டியில் இந்த ஃபேன் பெல்ட் அப்படின்பா, இந்த ஃபேன் ஒன்று சுத்தின்னு இருக்கும், அந்த ஃபேன் பெல்ட் அருந்து போயிடுத்து. இந்த ஃபேன் பெல்ட் அருந்து போயிடுத்துன்னா வண்டி ஓடலன்னு நின்றுடுத்து. என்ன பண்றதுன்னு புரியல இவருக்கு. சுத்தமத்தி எங்கேயானு பார்க்கலாம் அப்படின்னா ஒரே வனாந்தரமா இருக்கு. இப்ப பார்த்தாலே ஸ்ரீசைலம் போற வழியெல்லாம் ஒரே காடா இருக்கு. துஷ்ட மிருகங்கள்லாம் நடமாட்டம் உள்ள இடம் வேற, இருட்டாவோ இருக்கு, ராத்திரியாவும் இருக்கு. அக்கம் பக்கத்துல உதவிக்கு கூட யாரையும் போய் கேட்கலாம்னா ஆள் இல்லாத ஒரு அமானுஷ்யமான வனாந்தர பிரதேசத்துல இவ மாட்டின்னு விட்டா. என்ன பண்றதுன்னு புரியல. இவா 2 பேரும் கூட இந்த நண்பரோட பேசிட்டு இருக்கா. என்ன பண்ணலாம் அப்படின்னு யோஜனை பண்ணிட்டு என்ன பண்ணா, வர வழியில ஒரு பெட்ரோல் பங்க் பார்த்த ஞாபகம். இந்த பெட்ரோல் பங்க்ல வேணா வெளிச்சம் இருக்கும், அங்க யாரான ஆள் இருப்பா, அங்க போய் ராத்திரி தங்கலாம். தங்கிட்டு காலங்காலத்தால ஏந்துட்டு அப்புறம் எங்க கடை இருக்கோ அங்க போய் ஊர்ல எங்க தேடி பிடிச்சி கடை இருந்ததுன்னா அல்ல ஃபேன் பெல்ட் வாங்கி மாட்டி ஒரு மெக்கானிக்கை விட்டு மாட்ட சொல்லி வண்டியை சரி பண்ணிட்டு ஊருக்கு வரலாம் அப்படின்னு தீர்மானத்துல இவ இந்த பெட்ரோல் பங்கை நோக்கி நடந்தா. இந்த பெட்ரோல் பங்கு நல்ல வேளை இவாளோட அதிர்ஷ்டம் கிட்டத்திலேயே இருந்தது. அந்த பெட்ரோல் பங்க்ல போய் தங்கி இருக்கா. அப்படி பெட்ரோல் பங்க்ல இருக்கிறது இன்னொரு வண்டி பெட்ரோல் போடுறதுக்காக வந்தது. பெட்ரோல் போட வண்டி வந்திருக்கு. அந்த வண்டியில இருந்த அந்த வண்டி ஓனர் இறங்கி பெட்ரோல் எல்லாம் போட்டுண்டா எல்லாம் பண்றது. இந்த நடராஜரை பத்தி ஏதோ பேச்சு கொடுத்தார். இப்படி ஒரு வனாந்திரமா இருக்கிற இடத்துல ஒரு பெட்ரோல் பங்க்ல இப்படி ராத்திரி உட்காந்துருக்காளே அப்படின்னு தோணித்தோ என்னமோ தெரியல, அவராவே பேச்சு கொடுத்தார். இதெல்லாம் ஏன் என்ன எப்படி நடந்தது அப்படின்னு கேட்டா நமக்கு விவரிக்க தெரியாது. இதெல்லாம் தான் திவ்யம் அப்படிங்கிறது, தெய்வீக சங்கல்பம் அப்படிங்கிறது. அவராவே வாலண்டரியா அவற்றை நடராஜர்கிட்ட பேச்சு கொடுத்து ஏன் இங்கே உட்காந்துருக்கல அப்படிங்கிறது மாதிரி நான் ஸ்ரீசைலம் போயிட்டு வரேன்,
வர வழியில வண்டி இது மாதிரி ரிப்பேர் ஆயிடுத்து, நல்லா உட்கார்ந்துட்டு இருக்கேன், சரி பண்ணிட்டு காத்தால தான் போகணும் அப்படின்னு. என்ன உங்க வண்டியில ப்ராப்ளம் அப்படின்னு. இல்லை ஃபேன் பெல்ட் அருந்து போயிடுத்து, அதனால வேற ஃபேன் பெல்ட் போட்டுன்னு தான் வரணும், அதுக்காக வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு. உடனே அந்த ஆள் வந்தவர் சொன்னார், கவலைப்படாதீங்கோ, நல்ல வேலை, நான் எங்கே போனாலும் முன்ஜாக்கிரதையாக சில காருக்கு உண்டான உபகரணங்கள்லாம் சாமான்கள்லாம் ஸ்பேர்ஸ் எடுத்துன்னு போகிற வழக்கம். இப்போ என்னோட வண்டிக்கு நான் அந்த மாதிரி ஸ்பேர் கொண்டு வந்ததில் ஃபேன் பெல்ட் இருக்குது, அது வேணால் உங்களுக்கு தரேன், நீங்கள் போட்டு உங்களோட பிரயாணத்தை தொடரலாம் அப்படின்னு சொன்னேன். இது நடராஜருக்கு ஆச்சரியமாக இருந்தது. யாரோ முன்ன பின்ன தெரியாதவர் திடீர்னு வந்து ஃபேன் பெல்ட் தரேங்கிறாரு அப்படின்னு. சரி, அவர் ஃபேன் பெல்ட் தரேன்னு விட்டார். அதில் ஒரு சிக்கல் என்ன அப்படின்னா, அந்த வந்தவர் ஃபியட் காரில் வந்திருக்கார். நடராஜையரதோ அம்பாசிடர் கார். நடராஜையர் சொன்னார், நீங்கள் உதவி பண்ணுறதுக்கு ரொம்ப சந்தோஷம், தரேங்கிறீள், ஆனால் நீங்கள் கொடுத்தாலும் அந்த ஃபேன் பெல்ட்டு என்னோட வண்டிக்கு சூட் ஆகாது, இது அம்பாசிடர் கார், உங்கள்கிட்ட இருக்கிறதோ ஃபியட் பெல்ட்டாக இருக்கும் அப்படின்னா, அவர் சிரிச்சுட்டே சொன்னார், இல்லை இல்லை, என்னோட கார் என்னமோ ஃபியட் தான், ஆனால் எங்கிட்ட இருக்கிற இந்த பெல்ட் அம்பாசிடர் பெல்ட் அப்படின்னு. இது இன்னும் ஆச்சரியம், ஷாக். வந்திருக்கிறவரோ ஃபியட் கார்ல வந்திருக்கிறோ ரொம்ப முன்ஜாகிரதையா இருக்கிறவர்னு அவரோட நடவடிக்கையிலேருந்து தெரியுது. எங்க போனாலும் அதுக்குண்டான ஸ்பேர்ஸ் எல்லாம் எடுத்துன்னு போவேன் அப்படின்னு சொல்றதுலேருந்தே அவர் எவ்வளவு ஜாகிரதை அப்படின்னு தெரியுது. அப்படி இருக்கிறவர் தன்னோட வண்டிக்கு வேணுங்கிற ஃபேன் பெல்ட்டை தானே எடுத்துட்டு இருக்கணும். இவர் எப்படி அம்பாசிடருக்கு எடுத்துட்டார் அப்படின்னா, அங்கதான் அனுகிரக விசேஷம் வேலை செய்யறது. அவர் சொன்னார், நேற்றுக்கு என்னோட டிரைவர் அனுப்பிச்சு இது மாதிரி இந்த ஸ்பேர்ஸ் எல்லாம் வாங்கிட்டு சொன்னேன், அவர் கடையில போய் வாங்கியிருக்காரு, அது கடைக்காரன் கவனம் இல்லாத பெல்ட்டை மாத்தி கொடுத்துட்டாரா இல்லை இவர் கேட்டதே தப்பா கேட்டுட்டாரா என்னன்னு தெரியாது. அந்த பெல்ட் வாங்கிட்டு வந்து வீட்டுல பார்த்தாக்க அது அம்பாசிடர் பெல்ட்டா இருந்தது. உடனே டிரைவர் போய் நான் மாத்திட்டு வரேன் அப்படின்னு சொன்னார். எனக்கு என்னமோ தோணித்து, அதெல்லாம் இப்ப போய் மாத்திக்கிட்டுலாம் இருக்க வேண்டாம், விட்டுரும், பாத்துக்கலாம் அப்படின்னு வச்சுட்டேன். அதனால இந்த பெல்ட் அம்பாசிடர் பெல்ட் கடையில் அது மாத்தி கொடுத்தது இப்ப நல்லதா போச்சு, இந்தாங்கோ உபயோகப்படுத்திங்கோ அப்படின்னு. இது நமக்கு நிகழ்ச்சியை பார்த்தா ஏதோ கடைக்கார தப்பு பண்ணினாப்பிலையும் மாறினாப்பிலையும் தானே தெரியுது. இது ஒன்றும் மாறல, இது ஏதோ திவ்ய சங்கல்பம் அப்படின்னு முன்ன சொன்னாப்பிலேயே அதுதான். அந்த ஃபியட்காரர் ரொம்ப ஜாகிரத முன்ஜாகிரத, அவர் சாமான்களோட வரான்னு தெரியுது. அவருக்கு வீட்லயே தெரிஞ்செடுத்து இது நம்ம வண்டிக்கு சூட் ஆகாத பெல்ட் அம்பாசிடர் பெல்ட்னு. அப்போ அதை அங்கேயே தூக்கி போட்டுட்டு வீட்லயே வச்சுட்டு வந்திருக்க வேண்டியதானே. தன் வண்டிக்கு உபயோகம் இல்லாத அவர் தூக்கி வண்டியில் எடுத்துன்னு வருவானே, ஏத்தின்னு வருவானேன்னா அதுதான் பெரியவா அனுகிரகம். பெரியவா போயிட்டு வரோம் அப்படின்னு உத்தரவு கொடுத்து கேட்கறதே பிரசாதம் கொடுத்துன்னு அனுப்பிச்சிருக்கா. அந்த கொடுத்த பிரசாதம் வேணு போகுமா? மார்கபந்து மார்க்க சகாயம் அப்படின்னு எல்லாம் சொல்லுமே, அந்த மார்கபந்து இல்லையா, நமக்கு போற வழிக்கு வான நாடனே வழித்துணை மருந்தே நமக்கு வழித்துணையா இருக்கிற பிரசாதம் இல்லையா பெரியவாளோட அனுகிரக பிரசாதம். அதோட வேலை போல இருக்கு. இப்போ இந்த ஃபேன் பெல்ட்டும் அம்பாசிடர் பெல்ட்டா வந்துடுத்து, கிடைச்சிடுத்து. இவா மாட்டின்டா சௌக்கியமா ஊருக்கு வந்து சேர்ந்தா. இது அவருக்கு ஆயுசுல மறக்க முடியாத ஒரு அனுபவமா இருந்தது. பெரியவா கிருபை இருந்ததுன்னா, பெரியவா அனுகிரகம் இருந்ததுன்னா நாம நினைச்சு கூட பார்க்க முடியாதெல்லாம் எவ்வளவு சர்வ சகஜமா சாதாரணமா நடக்கிறது அப்படின்னு தெரியுது. அதான் பிரசாத விசேஷம். இந்த பிரசாதம் அப்படிங்கிறது குரு பிரசாதம்ங்கிறது அவ்வளவு முக்கியமானது. இந்த குரு பிரசாதம் அப்படின்னு ஞாபகம் வருது. இன்னொரு சமயம் பெரியவாள்கிட்ட ஒரு அம்மா பிரசாதம் வாங்கிட்டா, அந்த தையல் இலையில வச்சு பெரியவா கொடுத்தா. இந்த தையல் இலையில இருக்கிறதே அதில் அந்த சின்னதா அந்த ஈர்க்கு இருக்கு இல்லையா, அது இருந்தது. அந்த வீபதியில அந்த ஈர்க்கு இருந்தது. அதை எடுத்து நெத்தியில எடுக்கிறதே அது கிழிக்குமே, அதனால அந்த துரும்ப தூக்கி கீழே போட்டா அந்த அம்மா. இதை பார்த்துருந்தா பெரியவா, ஏன் நான் பிரசாதம் கொடுத்துருக்கேன் என்னத்தை கீழே போடுறேன் அப்படின்னு. இல்லை பெரியவா பிரசாதத்தை போடல, அதில் ஒரு ஈர்க்கு இருந்து, இந்த தையல்ல ஈர்க்கு இருந்தது, அதனால அதை போட்டேன் அப்படின்னா. பெரியவா அண்ணே சிரிச்சுட்டே, சிறு துரும்பும் பல்குத்த உதவும் அப்படின்னு நீ கேள்விப்பட்டது இல்லையோ, சின்ன துரும்பா இருந்தா கூட சமயத்துக்கு உபயோகப்படும் அப்படின்லாம் நமக்கு சொல்றாளே அப்படின்னா. இந்த அம்மா ஒன்றும் பதில் சொல்ல. உடனே எங்க இருக்கு பாரு, கீழே போடாது, எடுத்து அதையும் அதோடய பொட்டலம் கட்டிக்கும் அப்படின்னு. உடனே இந்த அம்மா தரையில எங்கேயோ விழுந்ததை அந்த தேடி எடுத்து அந்த துரும்பியும் அதோடய போட்டுண்டா, பொட்டலம் கட்டி பையில வச்சுட்டா, பர்சுக்குள்ள வச்சுட்டா. இந்த அம்மா ஊருக்கு போற. நீ தனியா தான் போறியா? ஆமான்னு. எப்படி போற? பஸ்ல தான் போற, பத்திரமா போயிட்டு வா அப்படின்னு அனுகிரகம் பண்ணா. இந்த அம்மா பஸ்ல உட்காந்துட்டு இருக்கா. உட்காந்து டிக்கெட்லாம் வாங்கினா. டிக்கெட் வாங்கினா இந்த அம்மாக்கு அசதி, தூங்குறா.
ஒரு ஒயர் கூடை, அந்த ஒயர் கூடையை தான் அந்த அம்மா எடுத்துன்னு வந்திருக்கா. அந்த ஒயர் கூடையிலே பர்ஸையும் வச்சிருக்கா. ஒயர் கூடையினாலே வாயை திறந்து தானே இருக்கும். அப்படி பக்கத்துல வச்சுன்னு இருக்கா பர்ஸை. பக்கத்துல இன்னொருத்தர் யாரோ உட்காந்துன்னு இருக்கா. இந்த அம்மா பணம் எடுக்கிறதே என்ன பண்ணினா, டிக்கெட் வாங்குறதுக்கு அதுல உள்ளுக்குள்ள பணத்தெல்லாம் எடுத்து எண்ணெல்லாம் பார்த்துட்டு உள்ளுக்குள்ள வைக்கிறா. சில பேருக்கு இதெல்லாம் நமக்கு ஒரு படிப்புன்னு. சில பேருக்கு என்ன பண்ணும் அப்படின்னா, பப்ளிக்ல போறதே, வெளியில இருக்கிறதே நாம எதெல்லாம் பேசலாம், எதெல்லாம் ஓப்பனா பண்ணலாம் அப்படிங்கறதெல்லாம் தெரியாது. அவா பாட்டுக்கு பரமார்த்தியா யதார்த்தமா இப்படி எல்லாம் பண்ணுவா. சில பேர் என்ன பண்ணுவா, வெளியில போய் பஸ் ஸ்டாண்ட்ல நின்று வீட்டை பூட்டி சாவி இங்க வச்சுட்டு வந்திருக்கேன் அப்படின்னு இங்க கூட இருக்கவாள்கிட்ட சொல்லுவா. அதை யாரானும் கேட்டுருந்தாருன்னா, திருடம் கேட்டுருந்தாருன்னா, அவரு போய் பூட்டையே உடைக்க வேண்டாம், சாவி இருக்கிற இடத்துல இருந்து இதை எடுத்து திறந்து எடுக்கலாம் சாமான். அது மாதிரி எதை 4 பேர் எதிர்க்க பேசணும், எதை பப்ளிக்ல ரோட்ல போறதே பேசணும், வெளியில பப்ளிக் ஸ்பேஸ்ல என்னென்ன காரியங்கள் பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் ஒரு விவஸ்தை நமக்கு இருக்கணும். ஆனா இந்தமா என்ன பண்ணினா, அந்த பர்ஸ்ல இருக்கிற பணத்தெல்லாம் எண்றதே பஸ்ல உட்காந்துன்னு எண்ணின்னு கிட்ட பார்த்தா அதுல பக்கத்துல இருந்தா பார்த்துட்டார் போல இருக்கு. அவர் பிக் பேக்கெட் கேஸ் அது. இந்த அம்மா கண்ணை கொஞ்சம் அசந்தாளோ இல்லையோ, அசரணும்னு காத்திருந்தார். இது வாகா நம்ம இன்னும் பையில கையிலாம் விட்டு எடுக்க வேண்டாம். வாயை திறந்து நிற்கிற பெரிய ஓலை கூடையில என்ன இருக்கு. இவர் என்ன பண்ணார், அந்த நைஸா அப்படி விட்டு எடுக்கிறதே அந்த பஸ்ல ஏதோ பிரேக் போட்டிருக்கா. தடுக்குன்னு அந்த ஜர்க்கில் இந்த அம்மா முழிச்சுன்னுட்டா. முழிச்சுண்டா இவர் கையில் எடுத்த பர்ஸோட கையுமா பார்த்துட்டா. பார்த்தா உடனே கூச்சல் போட்டா. கண்டக்டர் டிரைவர்கிட்ட கூப்பிட்டா, பேசினா. இவர் என்னோட பர்ஸை எடுத்துட்டு கத்து. அந்த ஆள் என்ன பண்ண, இப்ப கையங்களுமா பிடிபட்டுட்டு எப்படியான சமாளிக்கணும், தப்பிக்கணும். பஸ் கொஞ்சம் நின்றுன்னா இறங்கி ஓடி போயிருப்பார். இப்போ மாட்டின்டாச்சு. அதை சமாளிக்கிறதுக்காக அந்த ஆள் என்ன சொன்னா, இல்ல இந்த அம்மா பொய் சொல்றாங்க, இது என்னோட பர்ஸு அப்படின்னு. இந்த அம்மா வாக்குவாதம் பண்ணா, இல்ல என்னோட பர்ஸு ஷேப்பு கலர்ல இருக்கும். இந்த அம்மாட்ட தான் ஷேப்பு கலர் இருக்கணுமா, என்கிட்டயும் ஷேப்பு கலர். இப்ப இந்த கண்டக்டருக்கு குழப்பம் வந்துடுத்து. இந்த அம்மாவை பார்த்தா ஒன்னும் பொய் சொல்றாப்புல தெரியல, அந்த ஆளா சாதிக்கிற, என்ன பண்றது. உடனே அவர்கிட்ட, சரி 2 பேரும் உங்க பர்சுன்னா உள்ளுக்குள்ள என்னென்ன இருக்குன்னு சாமானு சொல்லுங்க அப்படின்னு. உடனே அந்த ஆளு வரிசையா சொன்னான். ஒரு 100 ரூபா நோட்ல இத்தனை இருக்கும், 10 ரூபா நோட்ல இத்தனை இருக்கும், 5 ரூபா நோட்ல. ஏன்னா இந்த அம்மா தான் அவன் பாக்குறாப்புல, எல்லாரும் பாக்குறாப்புல எண்ணி வச்சிருக்கா. உள்ள இருக்கிற பணத்தெல்லாம் சொன்னேன். இப்படி எதை கேட்டாலும் இது இருக்கும் அது இருக்கும்னு சொன்னாக்க அந்த கண்டக்டரால எது உண்மைன்னு கண்டுபிடிக்க முடியல. உடனே இந்த அம்மா சொன்னா, இல்ல நான் காஞ்சிபுரம் கோவிலுக்கு போயிட்டுறேன், பெரியவாள்கிட்ட போயிட்டுறேன், அதுல பெரியவா கொடுத்த வீபூதி பொட்டலம் பிரசாதம் வச்சிருக்கேன் அப்படின்னு. அது இருக்கும் என் பர்சனா அப்படின்னு. அந்த ஆளு சொன்னார், நான் கூட தான் காஞ்சிபுரம் போயிட்டுறேன், கோவிலுக்கு போயிட்டுறேன், அதனால என்னோட பர்சலையும் பொட்டலம் இருக்கும், பிரசாதம் இருக்கும் அப்படின்னு. இப்படி எதை பார்த்தாலும் இது இருக்கும் அது இருக்கும் 2 பேரும் ஒன்னா சொன்னா குழப்பறதே இந்த அம்மாவுக்கு உடனே பெரியவா சொன்னது ஞாபகம் வந்து, துரும்பும் சமயத்துக்கு ஒத்தாசையா இருக்கும் அப்படின்னு கேள்விப்பட்டதுலயோ அந்த துரும்பு எடுத்து உள்ள வச்சுக்கோ அப்படின்னது இப்பதான் ஞாபகம் வந்து. உடனே அந்த அம்மா என்ன சொன்னா, இப்போ சாட்சிக்கு இதை கூப்பிட்டா. நான் எதை சொன்னாலும் அவர் அதே இருக்குன்னு சொல்றாரு. இப்ப என்னோட வீதி பொட்டலத்துல ஒரு துரும்பு இருக்கும், அது இருக்கா பாருங்க, அவரோடதுல அது இருக்குமா, இருக்கா பாருங்க அப்படின்னு. இப்போ மாட்டின்ட்டான் அந்த ஆளு. உடனே அந்த ஆளை கொடுத்து போலீஸ்ல கொடுத்தா. இந்த பர்ஸ் இந்த அம்மாவுக்கு வந்தது. இப்பதான் இந்த அம்மா பெரியவாளோட அந்த பிரசாதத்தோட மகிமையே உணர்ந்து கண்ணால தண்ணி விடிச்சா. பெரியவா சொன்னது சின்ன துரும்பா இருந்தாலும் சமயத்துக்கு உதவும் நீ கேள்விப்பட்டது இல்லையோ அப்படின்னது இப்ப எவ்வளவு சத்தியமா போயிடுத்து அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இப்படிதான் பெரியவா கையால எதை கொடுத்தாலும் பிரசாதம் தானே. அனுகிரகம் அப்படிங்கிறது பிரசாதங்கிறதுக்கு இதுதான் அதுதான் உண்டான்னு அவளை தரிசனம் பண்றதே பெரிய பாக்கியம் தான். அதுவே நமக்கு பெரிய பிரசாதம் தான். அந்த பிரசாதம் இப்படி எல்லாம் உதவி பண்ணும். அது மாதிரிதான் நீங்க நடராஜருக்கும் பிரசாதம் கொடுத்துனா நினைச்சிருக்கா. அப்படி யாரோ வந்து முன்ன பின்ன தெரியாதவா வலிய வந்து அதுவும் ஃபேன் பெல்ட் மாறி கொண்டு வந்து இவருக்குன்னு வீட்டுல இருந்து எடுத்துன்னு வந்து கொடுத்தாப்புல இருக்கு. இதுதான் அனுகிரக விசேஷம். இப்படி எல்லாம் இந்த ஸ்ரீசைலத்துல இருக்கிறதே தரிசனத்துக்கு போறதே தான் இந்த பக்தருக்கு நடைபெற்றது. இந்த ஸ்ரீசைலத்துல பெரியவா இருக்கிறதே ஆதிசங்கரர் கோவில் கும்பாபிஷேகம் அப்படின்னு சொன்னோம். அங்க மண்டபம் கட்டி இதெல்லாம் தரிசனம் பண்ணி அதை ஒரு பத்திரிகையில எழுதுறதுக்காக பிரபல எழுத்தாளர் திரு பரணிதரன் அவர்கள் அவ நண்பர்கள் குழுவோட போனா. இவ போய் ஸ்ரீசைலத்துல எல்லாம் தரிசனம் பண்றா. எல்லாம் பார்த்தா அதெல்லாம் ஒரு புஸ்தகமா ரொம்ப அழகா அவர் விவரிச்சு எழுதியிருக்கார். அங்க அவருக்கு ஏற்பட்ட அனுபவங்கள்லாம் ரொம்ப அற்புதமா இருக்கும். அதுல ஒன்றும் குறிப்பா சொல்லணும் அப்படின்னா,
இவா ஸ்ரீசைலத்துக்கு போய் எங்க பெரியவாளை தரிசனம் பண்றதே அங்க மடத்துல இருந்த ஒருத்தர் சொன்னார், நீங்க 2 நாள் முன்னால வராத போயிட்டேளே, இங்க ஒரு அதிசயம் நடந்தது அப்படின்னு. என்ன அதிசயம் அப்படின்னா, யாரோ ஒருத்தர் குண்டூர்ல இருந்து ஒருத்தர் வந்திருக்கார், ஒரு தெலுங்கர். அவர் பார்த்தா கையில பொட்டியில ஒரு பெரிய பாம்பை தூக்கின்னு வந்திருக்கார். அந்த பாம்பை பெரியவாள்கிட்ட காமிச்சார். அது பெரிசா படம் எடுத்து பெரியவாளுக்கு முன்னால நின்னுது. அப்புறம் பெரியவாளை பார்த்தது, அதுக்கு நமஸ்காரம் பண்றாப்புல தலையை விளைஞ்சது, திருப்பி பொட்டி பாம்போ உள்ளுக்குள்ள போயிடுத்து. ஆச்சரியமா இருந்தது. அவருக்கு இது மாதிரி பூஜை பண்றது, இது மாதிரி பாம்பெல்லாம் ஆஞ்சநேய உபாசகராம். அவர் இன்னும் தங்கியிருக்கார், அவர் பெரியவாளை தரிசனம் பண்றதுக்காக வந்திருக்கு, இந்த பாம்போட வந்திருக்கார் பார்க்கணும்ட்டு அப்படி எல்லாம் சொன்னா. பெரியவாள்கிட்ட கோவிலுக்கு போயிருக்கிறது, மல்லிகார்ஜுனேஸ்வர கோவிலுக்கு போனா அவர் பொட்டியை திறந்தா அந்த பொட்டியிலேருந்து பான்ஸ் நாராயணன் அப்படிங்கிற பக்தர், அவரும் அந்த ஸ்ரீசைலத்துல அப்ப பேருந்தார். இந்த குண்டூர்லேருந்து அந்த ஆஞ்சநேய உபாசகர் வந்து இந்த பொட்டியில பாம்பு இருந்து அதை திறந்து பெரியா பார்க்கறதுலாம் அவரும் நாராயணனும் இருந்தது. அவரும் சொல்லுவார், கோவிலுக்கு போனா இவர் பொட்டியை கையில வச்சுட்டு இருக்காரு, பெரியவா என்னன்னு கேளு அப்படின்னா அவர்கிட்ட. உடனே நாராயணன் போய் இது என்ன அப்படின்னு கேட்டா சுப்பிரமணியம் அப்படின்னு சொன்னார். தெலுங்காலாம் சுப்பராயுடு சுப்பராயுடு அப்படின்னு பார்ப்பாம்ப. சுப்பிரமணியம் அப்படின்னா இவர் ஏதோ சுப்பிரமணிய சுவாமி படமாக்கும் விக்கிரகமாக்கும் நினைச்சுட்டு இருக்க. நீ பெரியவா சிரிச்சுன்னு அப்படியே அதை திறந்து காமிக்க சொல்லு அப்படின்னா திறந்தா பார்த்தா பெரிய பாம்பு. இவர் பயந்து போயிட்டார். அந்த பாம்பு வந்தது, நேர கிடுகிடுன்னு பொட்டியிலேருந்து இறங்கி போச்சு. மல்லிகார்ஜுனேஸ்வர சந்நிதியில போய் அவர் தலையில சுத்தின்னு நின்னுது. எல்லாரும் பார்த்து ஒரே பயந்து போனா, எல்லாருக்கும் ஆச்சரியம் எல்லாம் பண்ணிட்டு உடனே திரும்பி வந்துடுத்து, பொட்டிக்குள்ள போச்சு. இப்படி இல்லாம அங்க பண்ணின்னு இருக்கு. அது மாதிரிதான் பெரியவாழ்ட்டையும் வரத்தே இவர் திறந்து விட்டாக்க இது பாட்டுக்கு வெளியில வந்தது, பெரியவாளுக்கு தூக்கி படம் காமிச்சது, நமஸ்காரம் பண்றாப்புல தலையை தொங்க போட்டுனது, உள்ளுக்குள்ள போயிடுது. இதெல்லாம் பரணிதரன்ட்டு அங்க மடத்துல இருந்தவா சொன்னா இவருக்கு ஆச்சரியம். அவர் இன்னும் இருக்காரு, ஆமா ஆமா இங்கதான் ஒரு பக்கத்துல ஒரு விடுதி அல்ல தங்கி இருக்காரு அப்படின்னு. உடனே இவாளுக்கு ஒரே ஆச்சரியம், இவரை போய் எப்படியானும் பார்க்கணும், அந்த பாம்பு கிடைச்சா பார்க்கணும் அப்படின்ட்டு இவா தேடி கண்டுபிடிச்சுன்னு அவர் இருக்கிற இடத்துக்கு போனா. அவர் குண்டூர்லேருந்து வர ஒரு ஆஞ்சநேய பக்தர். அவருக்கு பேர் லங்கா வெங்கடேஸ்வர சாஸ்திரி அனுமந்ததாசர் அப்படின்னு பேரு. இவர் என்ன பண்றார், குண்டூர்ல ஒரு ஆயுர்வேத காலேஜில் ஆயுர்வேத டாக்டரா இருக்கிறவர். கிட்டத்தட்ட 1967 வருஷத்துல அவருக்கு ஒரு 45 வயசு வரைக்கும் இருக்கலாம். அவ அப்பா லங்கா சிங்கைய சாஸ்திரி அப்படின்னு அவர் ஒரு பெரிய சங்கீத வித்வான். இந்த பரணிதரன் அவரை போய் பேசுறார், அவரோட இந்த பாம்பை பார்க்கணும் அப்படின்னு போனார். அவரை பத்தி அந்யோன்யமா பேசிட்டு அவரோட பற்றி விவரங்கள்லாம் அதில் சேகரிச்சார். அந்த லங்கா வெங்கடேஸ்வர சாஸ்திரி சொன்னார், அவருக்கு ஒரு 16 வயசு இருக்கிறதே, படிச்சுட்டு இருக்கிறதே திடீர்னு என்னமோ தோணித்தான் ஸ்ரீசைலம் போகணும் அப்படின்ட்டு. உடனே ஸ்ரீசைலம் வீட்டுல சொல்லிக்காத கொள்ளாத ஸ்ரீசைலத்துக்கு வந்துட்டார். அப்போ சிவராத்திரி தரிசனம் பண்ணணும் அப்படின்னு, சிவராத்திரிக்கு ஸ்ரீசைலம் போகணும் அப்படின்னு என்னமோ அவருக்கு ஒரு உள்ளுணர்வு வந்திருக்கார். வந்தா ஸ்ரீசைலத்துல வந்து சுவாமி தரிசனம் பண்ணினோன்னு அங்க இருந்த ஒரு பிராமணர் ஒருத்தர் என்ன பண்ணினார், மகாநந்திங்கிற க்ஷேத்திரத்துக்கு சிவராத்திரிக்கு போ அப்படின்னு உடனே உத்தரவு பண்ணினார். பக்கத்துல முன்னமே பார்த்தோம், பெரியவா மகாநந்திங்கிற க்ஷேத்திரத்துக்கு போனா அப்படின்னு. இந்த மகாநந்திக்கு போ அப்படின்னு ஸ்ரீசைலத்துக்கு போனாக்கா அங்க ஒருத்தர் உத்தரவு பண்ணினா, இந்த வெங்கடேஸ்வர சாஸ்திரி மகாநந்திக்கு போயிட்டார். மகாநந்தியில போய் சிவராத்திரி தரிசனம் பண்ணினார். சுவாமி தரிசனம் நன்னா ஆச்சு. மறுநாளைக்கு இவர் என்ன பண்ணார், அந்த மகாநந்தியிலேருந்து கிழக்க நோக்கி நடந்து போயின்னு இருக்கு. இதெல்லாம் கால்நடையா போறார். இதுல பார்த்தீங்கன்னா அந்த வெங்கடேஸ்வர சாஸ்திரிக்கு ஒரு சுய உணர்வோட புத்திபூர்வமா பண்றாப்புல காரியமா இல்லை, இவரை அறியாத ஏதோ ஒரு உந்துதல்ல இப்படி எல்லாம் காரியம் பண்ணிட்டு இருக்கு. அப்படி கிழக்கு நோக்கி இந்த மகாநந்தியிலேருந்து போயின்னு இருக்கிறதே எய்தாப்புல ஒரு பெரிய ரிஷி மாதிரி ஒருத்தர் வந்தார். வந்தவர் வா 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 அப்படின்னு இந்த பையனை, 16 வயசு பையன் தானே, கூப்பிடுறார் இந்த வெங்கடேஸ்வர சாஸ்திரிய. கூப்பிட்டு என்ன பண்ணினார், இவரோட பூர்வோத்திரம்லாம் சொன்னார். உங்க அப்பா பேர் இதுவா, தாத்தா பேர் இதுவா, இதெல்லாம் அந்த ஃபேமிலியில இருக்க பூர்வோத்திரங்கள்லாம் சொன்னார். இது இந்த வெங்கடேஸ்வர சாஸ்திரிக்கு இந்த பையனுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. இவர் யாருன்னே தெரியல, பார்த்தா பெரிய ரிஷி மாதிரி இருக்கார், பழுத்த பழமா இருக்கார். இப்படி எங்கேயோ வந்த இடத்துல நாமளே இந்த இடத்துல வந்திருக்கோம், இவர் திடீர்னு நம்மளோட பூர்வத்திலாம் கேட்கிறானேன்னு ஒரு மாதிரி பிரமிப்பா இருக்கும் போது நமக்கு அது மாதிரி பிரமிச்சு இருக்கார். உடனே அவர் கேட்டார், நீ வீட்டுல சொல்லிக்காத ஏன் வந்துட்டியா அப்படின்லாம் சொன்னா,
இந்த வெங்கடேஸ்வர சாஸ்திரிக்கு நிஜமாவே இந்த வந்த யோகீஸ்வரர் மேல அபாரமான பக்தி வந்துடுத்து, பிரியம் வந்துடுத்து. ஏன்னா இப்பேற்பட்ட திருகால ஞானி மாதிரி இருக்கிறவர் எல்லாத்தையும் புட்டு புட்டு வைக்கிறாரு, நம்மளை பத்தின ரகசியம் எல்லாம் அப்படின்னு. உடனே என்ன பண்ணார், தன்னறியாத அவரோட காலில் விழுந்தார். காலில் விழுந்து சரணம்னு விழுந்தார். உடனே அவர் தூக்கி எடுத்தார், கவலைப்படாதவா அப்படின்னு. உடனே காதுல ஏதோ மந்திரம் உபதேசம் பண்ணினார். மந்திரோபதேசம் பண்ணி இதை ஜபம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டார். இந்த வெங்கடேஸ்வர சாஸ்திரி அங்கேயே அவரோடயே இருந்துட்டார். எந்த இடத்துல பார்த்தாரோ, எங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணாலோ அந்த இடத்துலயே அவரோடயே தங்கி இருந்தார். 3 நாளைக்கு விடாத ஜபம் பண்ணினார். ஜபம்னா அன்னாகாரம் இல்லாத தன்னோட தேக பாவம் கூட மறந்து இந்த வெங்கடேஸ்வர சாஸ்திரி ஜபம் பண்ணிஇருந்தார். அப்படி ஜபம் பண்ணி 3 நாள் ஆனோடனே 4வது நாள் அந்த யோகீஸ்வரை கூப்பிட்டு, போறோம், நீ உன் ஊருக்கு போ அப்படின்னு. ஊருக்கு போன்னு சொன்ன நேரம் உங்க சித்தப்பா வீட்டுக்கு போ. உங்க சித்தப்பா இருக்கிற ஊர்ல சித்தப்பா வீட்டுக்கு போ. அங்க ஒரு அலமாரியில பூஜை எல்லாம் இருக்கு, பூஜை சாமான்கள்லாம் இருக்கு, உங்க பரம்பரையா வந்த பூஜை. அந்த பஞ்சாயதன பூஜையை எடுத்துக்கோ, அதை கிரமமா பூஜை பண்ணிட்டு வா, உனக்கு க்ஷேமம் உண்டாகும். அதுக்கப்புறம் அந்த பூஜையை விடாத பண்ணினீன்னா, அந்த மந்திர ஜபத்தையும் பண்ணினா 6 மாசத்துல உனக்கு ஆஞ்சநேயரோட தரிசனம் கிடைக்கும். அதுக்கப்புறம் உனக்கு க்ஷேமகரமா இருக்கும். அதனால கவலைப்படாத போயிட்டு வான்னு. உடனே இந்த வெங்கடேஸ்வர சாஸ்திரி உங்களை பிரிஞ்சு போகமாட்டேன் அப்படின்னு பிடிவாதம் பிடிச்சார். இப்ப ஏற்பட்ட ஒரு மகானா இருக்கீள், வலிய நான் எங்கேயோ வந்தவனே, என்ன அறியாத நான் வந்தவனே நீங்களாவே வானு கூப்பிட்டு மந்திரோபதேசம் பண்ணி இப்படி 3 நாள் ஜபம் பண்றதுலயே எனக்கு என்ன அறியாத என்னமோ ஒன்றும் எனக்கு உள்ளுக்குள்ள இருக்கிற சக்தி புரியறது. இப்படிலாம் எனக்கு அனுகிரகம் பண்ண, இனிமே உங்களை விட்டு போக மாட்டேன், உங்களோடய இருக்கேன் அப்படின்னு சொல்ல அந்த யோகீஸ்வரர், இல்லை உனக்கு நிறைய காரியம் இருக்கு, நான் சொன்னபடி போ, உங்க சித்தப்பா வீட்டுக்கு போ, அங்க இருக்கிற சுவாமி எல்லாம் எடுத்துக்கோ, பூஜை சாமான்லாம் எடுத்துக்கோ, பூஜை பண்ணு, ஜபம் பண்ணு, உனக்கு ஆஞ்சநேயர் தரிசனம் கொடுத்து உன்னை ஆட்கொள்வர், நீ நிறைய அதுக்கப்புறம் க்ஷேமமா பல காரியங்கள் பண்ண போற அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுட்டு, இந்த குரு ஆக்ஞை மீற முடியல, நேர சித்தப்பா வீட்டுக்கு வந்து, சித்தப்பா வீட்டுல வந்து அதே மாதிரி பார்த்தா இப்ப எல்லாருக்கும் வீட்டுல இருக்கிறவர்களுக்கெல்லாம் ஆச்சரியம். எங்கேயோ காணா போயிட்டான், திடீர்னு வீட்டுல சொல்லாத கொள்ளாதுன்னா வந்திருக்காரு. வந்தவன் திடீர்னு இத்தனை நாள் கழிச்சு, ஒரு வாரம் கழிச்சு வந்துட்டானே அப்படின்னு எல்லாருக்கும் சந்தோஷம். ஆனா வந்தவர் ஒருத்தரையும் வீட்டுல பேசல ஒண்ணும் இல்லை. போனர் சித்தப்பா வீட்டுல இருக்கிற அந்த அலமாரில இருக்கிற சாமான், பூஜை சாமான்லாம் எடுத்தார். தனக்கு தெரிஞ்சபடி இந்த பஞ்சாயதன பூஜையை பண்ண ஆரம்பிச்சார். இந்த மந்திர ஜபத்தையும் பண்ண ஆரம்பிச்சுட்டார். இப்படி பண்ணினா இவரோட வாழ்க்கையே ஒரு தினசா மாறி போயிட்டதுனால, அத்தியாத்மிகத்துல ஈடுபட்டுறதுனால வீட்டுல இருந்தவாளுக்கெல்லாம் என்னமோ தோணிப்படுத்து, இந்த குழந்தைக்கு ஏதான பைத்தியம் முடிச்சுட்டா, இங்க போன இடத்துல ஏதான ஆயிடுத்தா என்னவோ அப்படின்னு அவளுக்கு கவலை, அவா கவலை. இவர் பாட்டுக்கு அப்படியே இருந்துட்டார். அப்படி இருந்தவருக்கு ஒரு நாளைக்கு 6 மாசத்துல ஆஞ்சநேயர் தரிசனம் கிடைக்கும்னு சொன்னார் இல்லையா, சொப்பனத்துல ஆஞ்சநேயர் வந்தார். ஆஞ்சநேயர் வந்து அவருக்கு உபதேசம் என்ன பண்ணினார், ஆசீர்வாதம் பண்ணி, மேற்கு கோதாவரி ஜில்லால தணுக்கூன்னு ஒரு ஊர் இருக்கு, அந்த தணுக்கூக்கு பக்கத்துல சிலகபாடுலே அப்படின்னு ஒரு கிராமம், அங்க சத்யநாராயண ராஜுன்னு ஒருத்தர் இருக்கார். அவ விட்டு மாட்டு கொட்டாயில போனீன்னா 6 கஜம் ஆழத்துல நான் இருக்கேன், என்னை எடுத்து நீ ஒரு பூஜையில வச்சுன்னு வா, உனக்கு க்ஷேமம் ஏற்படும் அப்படின்னு ஆஞ்சநேயர் சொப்பனத்துல சொன்னார். இவர் சொப்பனத்துல சொன்னாக்க நேர இந்த சிலகபாடுலே கிராமத்துக்கு வந்துட்டு சத்யநாராயண ராஜுட்ட வந்து சொல்றார். அவர் என்ன சொல்றார், இதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படிங்கிற இந்த சுவாரஸ்யமான கதையை நாம தொடர்ந்து பார்க்க